Vivo அவங்களோட Flagship சீரிஸான X சீரிஸில் இப்போ X200 and X200 Pro அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த X200 சீரிஸ் யாருக்கான ஃபோன், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எடுத்தோன்னே பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான், பெரிய சேஞ்சஸ் இங்கே எதுவுமே கிடையாது. ஃபோனோட சைஸஸ் மட்டும் தான் இங்கே டிஃபர் ஆகுது. X200 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் X200 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 1.5K ரெசல்யூஷன். டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த AMOLED டிஸ்பிளே தான் ரெண்டு ஃபோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் X200 Proவில் மட்டும் உங்களுக்கு LTPO AMOLEDும் அண்ட் X200க்கு உங்களுக்கு LTPS AMOLED டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னா, X200 Proவில் உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது அண்ட் LTPSல அந்த சப்போர்ட் கிடையாது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் பொறுத்தவரை உங்களுக்கு 120 Hz தான். இந்த ரெண்டு டிஸ்பிளேயோட ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1600 nits வரைக்கும் போகும்னு Vivo கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுவே போதுமானதான். ஒரு டேரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணனா தாராளமாக இந்த டிஸ்பிளே உங்களுக்கு போதும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட், ஃபோனை பவர் பண்ணுறதுக்கு ப்ராசஸர் பொறுத்தவரை போன ஜென்ரேஷன் மாதிரி தான் இங்கேயும் மீடியாடெக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீடியாடெக்கோட Dimensity 9400 SoC இங்கே ரன் ஆகுது. இது X200 எடுத்தாலும் சரி இல்லை X200 Pro எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இது வரப்போகிறது இல்லை. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அப் டு 512 GB ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 ஆப்ஷன்ஸில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை Snapdragon 8 Elite எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், கேமராஸ். விவோட X சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேமராஸ் தான் உங்களுக்கு முழுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் இங்கே சிமிலராக தான் இருக்குது. X200 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 818 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லென்ஸுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஜெய்ஸோட ட்ரூ கலர் ஆப்ஷன்ஸும் இந்த ப்ரைமரி சென்சாருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.28 இன்ச்சஸ் அண்ட் அபேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.57 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் லென்ஸ். தேர்டு சென்சார் இங்கே 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசெல் HP9 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சாருக்கும் உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சருக்கு 3.7x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் உங்களால் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களால் ஜூம் பண்ணாலுமே ஃபோட்டோவில் எந்தவித லாஸும் இருக்காது, இமேஜ் குவாலிட்டியில் எந்தவித அஃபெக்டும் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த இமேஜ் சென்சிங்காக விவோட V3+ அப்படிங்கிற இமேஜிங் சிப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸாக ஒரு 3 ஜென்ரேஷனாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இமேஜிங் சிப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஸோட ISP இன்னுமே இம்ப்ரூவாக இருக்கும். அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இங்கே கிளைம் பண்ணுறது. X200 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 50 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார் தான். பட் இங்கே IMX921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN1 சென்சார் இங்கே அல்ட்ரா வைடுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் இங்கே IMX882 டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. அண்ட் இந்த X200 Proவில் வீடியோஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4K 60 FPS ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் HDR டால்பி விஷனில் ஷூட் பண்ணிக்கலாம். 4K HDR சினிமேட்டிக் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு 4Kல 120 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். கூடவே மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களால் லாகில் ஷூட் பண்ண முடியும். இந்த லாகில் ஷூட் பண்ணுறது ஜஸ்ட் நார்மல் ஃபுல் HDயில் மட்டும் கொடுக்காம 4K 60 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே உங்களுக்கு 10 பிட்டில் உங்களால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 10 பிட் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங்கில் கலர் கரெக்ஷன்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த 10 பிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 10 பிட்டில் கூட உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை ப்ரோ சீரிஸில் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் X200 பொறுத்த வரைக்கும் 5800 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 200 Pro சீரிஸில் மட்டும் உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 200 சீரிஸ்லேயும் அட்லீஸ்ட் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் கம்பல்சரி. சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்க Android 15ல் பில்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏயான FunTouchOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. FunTouchOS 15 அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெயினாக அந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன்ஸும் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68 and 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். X200 Pro பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியண்ட்டு தான். 16GB RAM 512GB வேரியண்ட் 94,999க்கும், X200 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அதாவது 12256 வந்து உங்களுக்கு 65,999க்கும், 16 512GB வேரியண்ட் இங்கே 71,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூஸ் கேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான கேமரா ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விவோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு நல்லா வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.